வெல்கம் டு டிவிஎம் கப்பிள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு விரதம். ஸோ இந்த பூஜையை என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அம்மனுடைய முகத்தை பார்த்திங்கன்னா ஒரு கலசத்தில் மஞ்சள் மூலமாக அதுக்கு தகுந்த துணி, பொட்டு, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த தேர் மாதிரியான ஒரு பொசிஷன் சாமி வைக்கிறது பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க அப்பாவே செஞ்சது. அது மரத்தில் செஞ்சதை வச்சு இது ஜஸ்ட்டு நாங்களே கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணது. எடுத்து இப்போ நம்ம இந்த கலசத்தில் ஃபஸ்ட்டு இந்த அம்மனோட முகத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அது மஞ்சள் தேவையான அளவு வச்சு அந்த முகம் நல்லா இந்த கலசத்தோடு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தேவையான நோன்பு கயிறு நாங்கள் ஆல்ரெடி நோன்புக்கு கட்டுற கயிறு ஏற்கனவே நாங்கள் திரித்து வச்சுட்டோம். எல்லோரும் கடையில் வாங்குவாங்க, நம்ம தனியாகவே திரித்து வச்சுட்டோம். எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் தனியாக திரித்து வைக்கிறது தான் பழக்கம். ஸோ அதனால் நோன்பு கயிறு திரிக்கிறத நாங்கள் எதுவும் காட்டலை. ஸோ இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ அம்மனை எப்படி நம்ம கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறோன்றதை பார்த்துக்குறோம். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா முழுக்க பின்னாடி ஜடை, மணி, வெள்ளியில் முகம், அப்புறமேட்கா எல்லாமே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் ஒருத்தர் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தட்டில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா பழமும் வச்சுருக்கோம். பூ டிசைன்ஸ் கூட பண்ணியிருக்கோம். ஸோ மேலே லைட் செட்டிங்லாம் அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமனார் தான் செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுமே எல்லோரும் ஒருத்தராக எங்கள் குட்டி தேவதை இருக்கிறாங்க. அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அதில் நோன்பு கயிறு திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா அவள் எங்களெல்லாம் விடவே மாட்டேன்றா. எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துனே இருந்தா. அவளை பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். சுத்தமாக சாமி கும்பிட்றதுக்கு கூட விடலை. நெக்ஸ்ட்டு நான் விளக்கேற்றுறேன். சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றுறோம். செம்மண் விளக்கு, வெள்ளி விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கு, அப்புறம் அகல் விளக்கு, எல்லா விளக்கும் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிறாங்க. ஏற்றி முடித்தோடனே அடுத்து நம்ம படையல் போடுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து எல்லாம் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ விளக்கு ஏற்றி முடித்தோடனே அதை பண்ணலாம். ஸோ ஏற்றியாச்சு. ஸோ அடுத்து படையலுக்கு தேவையான இனிப்பு வகையில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டையில் புடி கொழுக்கட்டை, கை கொழுக்கட்டை, இட்லி இதெல்லாம் வச்சுட்டாங்க. சரி, படையலுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு ஸோ கொழுக்கட்டை கம்பல்சரி செஞ்சாகணும். ஸோ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு பரிமாறுறாங்க படையலுக்கு. ஸோ 5 படையல் போட்டிருக்காங்க. 5 படையல் போட்டுட்டு ஸோ நம்ம படையல் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ போட்டு முடித்தோடனே நம்ம பூஜைக்கு தயாராக எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து வரலட்சுமி நோன்பு படிப்பாங்க. ஸோ அது படித்தோடனே தான் பூஜை ஸ்டார்ட் ஆகும். லக்ஷ்மி விரதம் நம்ம எதுக்காக கும்பிட்றோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு அவ்வளோவும் தெரியாது. வரலட்சுமி விரதன்றது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட்
தீர்காயுசாக இருக்கணும், அவங்க ஒய்ஃப் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜையினோட நோக்கமே அதுதான். நாங்கள் எப்படின்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டோம். எங்கள் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன்லாம் யாருமே பசி தாங்க மாட்டேங்கிறாங்கன்றதால நான் என்ன பண்ணேன், காலையிலே காஃபி குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பாப்பாவுக்குலாம் ஃபீட் பண்ணுறதால நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாமே சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதால சாப்பிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிடலாம், நம்ம சாப்பிடாமலாம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, சாப்பிடலாம். என்ன திட உணவு தான் சாப்பிடக்கூடாது. நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, சாப்பிடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கூட மதியத்துக்கு லன்ச் மாதிரி கூட சாமி கும்பிட்டு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம பயபக்தியோடு சாமி கும்பிட்டாலே போதும், சாமிக்கு அது பிடிக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ட்ரே பண்ணுறோம். நான் ஒரு பிளேட்டில் வந்து வில்வத்தழை, பூவு, அரிசி இது 3த்தையும் வச்சுருக்கோம். சாமி கும்பிட்டு நானும் விரதம் இருந்தேன்ல, நானும் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி 3 சுற்றி எங்கள் மாமியாரை சுற்றின மாதிரி சுற்றிட்டு இந்த வில்வத்தழை, பூவு, அந்த அரிசி எல்லாத்தையும் போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். வரலட்சுமி விரதன்றது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் நோன்பு எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய ரெகுலரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.